எந்த கிடக்கு மணி கிடக்கு அப்படின்னு பொதுவாக உலகப்பிரகாரமாக ஓமை என்பது ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்கு இன்னொரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறது. அதாவது ஒரு கடினமான விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு ஒரு இலகுவான ஈஸியான விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறது ஓமை. இன்னும் சொல்ல போனால் ஒரு உண்மையை விளக்குவதற்காக அதனை வேறொரு சம்பவத்தோடு ஒப்பிட்டு சொல்வது ஓமை. இது நம்மளோட புத்தியும் தேவை மனதிலும் பதிய வேண்டும். இதற்கு எடுத்துக்காட்டாக கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை தாவீதினிடத்தில் அனுப்புகிறார். நாத்தான் தாவீதினிடத்திற்கு ஒரு உண்மையை விளக்குவதற்காக அவனிடம் ஒரு உண்மையில ஒரு கதையை கூறுகிறார். ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றொருவன் தரித்திரன். அந்த ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஆடு மாடுகள் எல்லாமே நிறைய இருந்துச்சு. அதில் எதில் இனப்பெருக்கத்தினால் மிகுதி. இந்த தரித்திரனுக்கோ ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி. அதுவும் அவன் செல்லமாக வளர்த்த ஆட்டுக்குட்டி. அதுவும் அவன் விலைக்கு வாங்கின ஆட்டுக்குட்டி. அப்போ அந்த ஐஸ்வர்யவான்கிட்ட ஒரு வழிபோக்கன் ஒருவன் தருகிறார். அந்த வழிபோக்கனுக்கு உணவு சமைப்பதற்காக அந்த ஐஸ்வர்யவான் தனியாக உள்ள ஆடு மாடுகளையும் கொண்டு இருக்கிறார்கள். அந்த தரித்திரனுடைய ஒரே ஒரு ஆடுக்கு அந்த ஆட்டை எடுத்து சமையல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதினிடத்தில் கதை கூட்டிட்டு சொல்லுவார். இதே நம்ம பிள்ளைகிட்ட இப்போ ஓமை மூலமாக கதை சொன்னால் ஒரு பட்டணம் தான் அப்படின்னு சொல்லணும். உடனே ஏமா டேரக்டாக விஷயத்துக்காக நேரடியாக இதெல்லாம் ஒரே சுற்றி வச்சு பேசுறதுக்கு நேரடி விஷயத்துக்காக அப்படின்னு தாவீது நேரடி கதையை கேட்டுட்டு இருக்காரு. அப்போ இதில் கதையில் ஐஸ்வர்யவான் யாரு? தாவீது. தரித்திரம் யாரு? உரியா யாரு? ஒரு ஏத்தியன். அவன் தாவீதோட போர்படை வீரர்கள் 37 பேர்ல அவன் ஒருத்தன். 37 சிறந்த போர்படை வீரர்கள் 37 பேர்ல அவன் ஒருத்தன். அப்போ இதில் சமையல் பண்ணி வைக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாரு உரியாவின் மனைவி பச்சைப்பாடு. அப்போ அந்த இப்போ இருக்கிற கதையை நாத்தான் தாவீதினிடத்துல சொல்றாரு. அப்போ அந்த தாவீதுக்கு அவ்வளோ புரியல. தன்னை தான் புரிகிறார் என்று தெரியாம நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரம். அவனை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்வேன். இது இந்த இலக்கம் இந்த காரியத்தை செய்தவர் யார்? அந்த ஆட்டுக்குட்டிகளுக்காக நான் திரும்ப செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை நோக்கி நீயே அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ சொல்லிட்டு கர்த்தர் உன்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சவுலின் கைக்கு தப்புவித்து மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் நிறைய தன்னும் இன்னும் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தரத்து காத்திருக்கிற தேவனிடத்தில் நீ இவ்வளவு பெரிய பாவத்தை செய்துவிட்டாயே அப்படின்னு சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து சொல்லுவார். அப்போ தாவீது ரொம்ப இப்படி நான் ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் விரோதமாக பாவம் செய்வேனே அப்படின்னு சொல்லி நாத்தான்கிட்ட சொல்றாரு. அப்போ நாத்தான் எடுத்து சொல்ல நீ சாகாதபடிக்கு உன் பாவம் நீங்க செய்தார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதில் முதல்லையே இந்த ஓமை மூலமாக அந்த தாவீதுகிட்ட நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றதை வச்சுக்கிங்க. அப்போ முதல்லையே நீ எப்படி இப்படி உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு கேட்டனாக்க இதில் தாவீது ஒரு புத்தகைக்காரனாக வர முடியிருப்பார். அதான் ஒரு உண்மையை விளக்குவதற்காக உறவை மூலம் விளக்கி அதனோட தவறை சுட்டி காட்டவும் வேணும், கடிந்து கொள்ளாமல் சுட்டி காட்ட வேண்டும். இதுதான் புத்தியும் தேவனும் மனதிலும் பதிய வேண்டும் என்று சொன்னேன். நான் நேரடியாக சொல்லப்பட்ட உண்மைகளை எழுதி ஏற்க மாட்டோம். ஆனால் ஒரு கதையாக சொல்லும்போது அதை ஆழமாக சிந்திக்கிறோம். அது நமக்கு புரியாமல் இருந்தாலும் ஒரு சில காலகட்டத்தில் அது நமக்கு கண்டிப்பாக புரிந்துவிடும். தாவீதுக்கு இப்போ புரிஞ்சது போல இப்போ யாருக்கும் புரிஞ்சுட்டா ஓமை மூலம் விளக்கிடணும்
வாழ்க்கையை கண்டிப்பாக புரிஞ்சிடும். இந்த ஓமை வந்து மத்தையும் மார்க்கு லூக்கா ஆகிய 3 சுவிசேஷங்களில் இடம்பெற்றுள்ளன. யோவான் சுவிசேஷத்தில் ஓமைகள் கிடையாது. வேதாகமத்தை பொறுத்தவரைக்கும் ஓமை என்பது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை குறிக்கிறது. இது மத்தேயு 13:11 இருக்கு. சீஷர் வந்து அவங்ககிட்ட கேசத்தை கேட்காங்க, ஏன் அவங்களோட உண்மையாக பேசுகிறது? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, ஆனால் அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்படின்னா வேதாகமத்தை பொறுத்தவரைக்கும் ஓமை என்பது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை குறிக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட ஓமை வந்து 3 நற்செய்திகள் உள்ளது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா. மத்தேயு 21:33. வீட்டு எஜமானாகிய மனுஷன் இருக்கிறார். வீட்டு எஜமானாகிய மனுஷன் இஸ்ரேல் வம்சம், இஸ்ரேல் ஜனங்கள். வீட்டு எஜமானாகிய மனுஷன் அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி என்னத்தை உண்டாக்க திராட்சை தோட்டத்தை உண்டாக்கலாம். எஜமான் திராட்சை தோட்டம் வந்து யார் குறிக்கிறது? இஸ்ரேல் வம்சம், இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கிறது. சேனைகளின் தங்களுடைய திராட்சை தோட்டம் இஸ்ரேல் வம்சமில் ஏசாயா 5:7 இருக்கு. அப்போ இது திராட்சை தோட்டம் வந்து இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கிறது. அதை சுற்றிலும் வேலி அடைத்து, இப்போ நம்ம வீடு கட்டுறோம், அது முன்ன வந்து பூஜையும் வளர்ப்போம். ஆடு மாடுகள் வந்து மேய்விடாதபடி அதை சுற்றிலும் உடச்சோடு வச்சு பிரிப்போம். அதனால் பாதுகாக்கிறதுக்காக வேலி அடைக்கிறது. இதில் வந்து வெளிப்புற தாக்குதல்களை தவிர்க்க தேவன் அவர்களை பாதுகாப்பால் சூழ்ந்தார். வெளிப்புற தாக்குதல்னா என்னது? வேற ஜனத்தின் வழிமுறைகளை பின்பற்றி கொள்ளாதவாறு தேவன் அவர்களை பாதுகாப்பால் சூழ்ந்தார். ஆனால் இஸ்ரேல் மக்கள் வந்து எப்படி இந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள். எண்ணாகமும் 23:9 இருக்கு. அப்போ வந்து அவங்க வந்து வேற ஜனத்தின் வழிமுறைகளை பின்பற்றி விடக்கூடாது என்பதற்காக அதாவது நியாயப்பிரமாணம், கட்டளைகள், கற்பனைகள் எல்லாவற்றையும் கைக்கொண்டு நடக்குமாறு அங்கிருந்து வழிகளில் செல்லாதவாறு பாதுகாப்பு கொடுத்தார். இதுதான் வேலி அடைப்பு. அடுத்து அது ஒரு ஆலையை நாட்டி ஆலை வந்து இப்போ நம்ம வந்து நெல், நம்ம வயல்லாம் நெல் வரும், நெல்லை நேரடியாக சாப்பிடணுமா, அரிசி ஆகணும், அதை ஒரு ரைஸ்லேயே போடும், ஆலைக்கு போடும். அதே மாதிரி இது திராட்சை பழம் இல்லை. அப்போ அது வந்து திராட்சை ரசம் எடுக்க, பிழிய, வடிக்க, அப்படி அதுதான் ஒரு ஆலை நாட்டல். அதாவது இயேசுவின் ரட்சிப்பு உபதேசம் பெற்று ஆசீர்வாதமாக இருக்க. இதுதான் ஒரு ஆலை. இயேசுவின் ரட்சிப்பு உபதேசம் பெற்று ஆசீர்வாதமாக இருக்க. அடுத்தது ஒரு கோபுரத்தை கட்டி, கோபுரம் இருக்கு. கோபுரம் வந்து திராட்சை தோட்டம் இருக்குன்னா அது மேலே வந்து அடிக்கலாம், வெளிப்புற ஆடு மாடு வராமல் இருக்கலாம், பார்க்க உயரமாக இருந்து பார்க்கறதுனா கோபுரம். நேரத்தில் அந்த ஊரில் கோபுரத்தை வந்து சொன்னார். இதே காமிக்கு பச்சைவரன்னு சொன்னார். ஐயோ நம்மளோட அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு, நம்ம இப்படி என்னத்தை சொல்ல அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்போ கோபுரம் வந்து எதுக்கு? காவல் காப்பது போல தேவன் மக்களை கவனித்தார். தீர்க்க ரசிகரை கொண்டு எச்சரிக்கை விடுத்தார். வரப்போகிற ஆபத்தை அறிவிக்கிறாங்க தீர்க்க ரசிகர். அவங்க தீர்க்க ரசிகராக எச்சரிக்கை விடுத்தார். எசேக்கியேல் 3:17 இருக்கும், எரேமியா 6:17 இருக்கு. இந்த அடுத்து வந்து தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு, தோட்டக்காரன்னு தோட்டக்காரருக்கு எதுவாக வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? ஒரு திராட்சை தோட்டம் உண்டாக்கிட்டாரு, வேலி அடைச்சாரு, ஆலையை நாட்டினாரு, கோபுரத்தை கட்டினாரு. இவ்வளோத்தையும் செஞ்சு தோட்டக்காரத்தை நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு. இந்த குத்தகைக்கு யாருக்கு விட்டாரு? தோட்டக்காரர்
திராட்சை தோட்டத்தை உதவிக்கு விடுறது வேதபாரகர், மூப்பர், பரிசேயர், பிரதான ஆசாரியர், யூத மத தலைவர்கள். இவங்க அப்படின்னா உதவிக்காரர்கள். இவங்க தான் அவங்க நகரமான எல்லாத்துக்கும் ஒரு போட்டக்கார எல்லாம் செய்யணும். தண்ணி ஊற்றணும், சுத்தம் செய்யணும், அளவெடுக்கணும், எல்லாம் செய்யணும். அதெல்லாம் செய்யறது இவங்களோட நியாயப்பாடு நடக்கங்களா மக்கள் அப்படின்னு பார்க்கறது தான் அவங்க வேலை. உதவிக்காரர்களை விட்டுட்டு அவர் என்ன எஜமா என்ன வைக்க போறாரு? புறதேசம் போயிருந்தார். புறதேசம்னா இங்க இவ்வளவும் செஞ்சுட்டு எங்க நம்ம மக்கள் ஜனங்கள் நமக்கு சுதந்திரம் கொடுத்து நம்மை சோதிக்கிறார். நமக்கு பரிசுத்த வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டு எல்லா வெற்றிபடி நடக்கிறார்களா ஜனங்கள் அப்படின்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நாள் அமைதியாக இருக்கிறார். அடுத்தது கனிகாலம் சமீபித்த போது, கனிகாலம் என்னது? ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் இஸ்ரவேல் மக்களோட குணநலன்களையும் அவங்க நியாயமான எல்லாத்தையும் கடைபிடிச்சு நடக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறது தான் கனிகாலம். கனிகாலம் சமீபித்த போது அதில் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரர்கள், ஊழியக்காரர்கள் யாரு? ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகளா ஊழியக்காரர்கள் சொல்றாங்க. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் இவங்கெல்லாம் அனுப்புறாரு. யாரு? எஜமான் ஊழியக்காரரை கனிகளை வாங்கி வரும்படி அனுப்புறாங்க. அப்போ தோட்டக்காரர்கள் ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து, ஒருவனை கொலை செய்து, ஒருவனை கல்லறிந்து கொண்டார்கள். இதுதான் ஏசாயா வெட்டப்பட்டார்கள், எரேமியா சிறையில் அடைக்கப்பட்டார், எசேக்கியேல் யூத மத தலைவர்களால் கொல்லப்பட்டார். அனுப்புறது இன்னும் அவன் முந்தினவர்களின் அதிகமான வேலை ஊழியர்களை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார். இன்னும் இவர்கள் போதாது இன்னும் நிறைய ஏரியா, சகரியா, யோவாசானன் இன்னும் நிறைய பேர் இவங்கெல்லாம் எதுக்கு அவங்க அப்படி செய்கிறாங்க? இவங்க எல்லாரும் தேவனின் உண்மையை சொன்னதற்காக மக்கள் மற்றும் மத தலைவர்களால் தண்டிக்கப்பட்டார்கள். தேவனை உண்மையை சொன்னதுக்காக. கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். இந்த குமாரன் யாரு? குமாரன் நான் தேவனுடைய பிள்ளை யாரு? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை பிள்ளைய குமாரன் அனுப்புகிறார். குமாரனுக்கு பயப்படுவார். யாராவது தம் பிள்ளையே அனுப்பிட்டான், அப்போ அவனுக்கு நம்ம கண்டிப்பாக பயப்படுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவனுக்கு பிள்ளைய அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். தோட்டக்காரன் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவனை கொண்டு இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டு, அப்போ தோட்டக்காரன் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவன் தான் அந்த இடத்துக்கே வாரிசு, இவனை இருந்தா இந்த இடம் முழுசுமே வந்து சொந்தமாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுக்காக அப்படி செய்கிறாங்க? அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு மக்கள் ஜனங்கள் எல்லாம் அவர் வழியில பின்னால போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த எல்லாரும் உதவிக்காரர்கள் என்ன செய்வாங்க? இதவாகிய தேவன் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினா அடுத்த நாள் இவர்களோட செல்வாக்கு என்னதான்? உதவிக்காரரோட செல்வாக்கு குறைந்து கொண்டே போகுதான் அப்படின்னு நினைச்சிட்டு குறைந்து கொண்டே போகுது. அதில் ஒரே குமாரனை கொண்டு பார்க்குறாங்க. அப்படி இருக்க அவரை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறமே தள்ளி கொலை செய்தார்கள். திராட்சை தோட்டத்துக்கு புறமே தள்ளினா என்ன அர்த்தம்? இது இயேசுவின் சிலுவை மரணத்தை குறிக்கிறது. அதாவது அவரை புறமே தள்ளினா அவரை எருசலேம் நகருக்கு வெளியே இழுத்து சென்று கல்வாரி மலையில் கொண்டனர். எவ்வளவு செஞ்சிருக்காரு கடவுள். ஏசாயா 5:4 இருப்பாங்க. நான் என் திராட்சை தோட்டத்தில் செய்யாத எந்த வேலையை அதற்கு இது செய்யலாம் கேட்கிறார். அப்போ எவ்வளவு செஞ்சும் மக்கள் ஜனங்கள் திரும்பவே இல்லை. அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வார்?
கடவுள் வந்து எஜமான் அப்படிங்கிற தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று ஜனங்களிடையே ஆண்டவர் கேட்கிறார். அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழைத்து ஏற்ற காலங்களை தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேலை தோட்டக்காரர்களுக்கு திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். இதில் வேலை தோட்டக்காரர்கள் யாரு? அப்போஸ்தலர்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தார். நம்ம புறஜாதி மக்களும் அதில் இருக்கோம். அப்போஸ்தலருக்கு புறஜாதி நம்ம தான் இப்போ நல்ல திராட்சை கனியை கொடுக்கும்படி நம்மகிட்ட தான் பொறுப்பு இருக்கு. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தடைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தை ஒருவாறு வாசிக்கவில்லையா? இப்போ வந்து இயேசு கிறிஸ்து தான் மூலக்கல். யூதர்கள் இயேசுவை நிராகரித்தனர். ஆனால் அவர் கிறிஸ்தவ சமயத்தின் அடிப்படையாக ஆனார். கடவுளின் நம்பிக்கையை நிராகரித்தார். அவர் வேறொருவருக்கு பொறுப்பை கொடுப்பார். இது கடவுளின் நீரையும் கருணையும் தந்த ஒரு ஓமையாகும். இந்த ஓமை நமக்கு ஒரு பாடமாகும். நாம் கடவுளுக்கு கசப்பான கனியை கொடாமல் நல்ல கனியை கொடுக்க வேண்டும். வார்த்தையில் திருமதி ஜான்சி அவர்களுக்கு